அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ல 1.1.1 வரலாற்று மின்புலம். மின்னூட்டங்கள். இந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். சார்ஜ் அப்படின்றது வந்து தமிழ்ல மின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கிரேக்கத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆம்பர், அரக்கு அப்படின்ற ஒரு சொல் இருந்திருக்கு. இந்த ஆம்பர் அதாவது தமிழ்ல அரக்கு, இது வந்து புதை படிமமாகிய ஒரு மரப்பிசில். இந்த திண்மத்தின் மேல ஒரு கம்பளி துணி அல்லது வந்து உரோமம், விலங்குகளுடைய உரோமம், இதை வந்து நம்ம வந்து தேய்க்கும் பொழுது இந்த அரக்கின் மீது, ஆம்பர் மீது ஒரு புதிதாக ஒரு பண்பு உருவாச்சு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த மெட்டீரியல் மேல ரப் பண்ணும்போது அது பீஸ் ஆஃப் லீவ்ஸ், ஒரு சிறு இலைகளையும் டஸ்ட் பார்ட்டிகல், துகள்களையும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த பொருளுக்கு வந்து மின்னூட்டம் பெற்றுள்ளதா நம்ம வந்து குறிப்பிடுறோம். தொடக்கத்துல இனிஷியல் டைம்ல இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த சிறப்பியல்பு வந்து இந்த பொருளுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இந்த மின்னூட்டங்கள் உருவாகக்கூடிய இந்த தன்மை வெவ்வேறு பொருளுக்கும் உருவாச்சு, அனதர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆம்பர் மட்டும் இல்லாம இது வந்து கிளாஸ், கண்ணாடி தண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வந்து கிளாஸ் மெட்டீரியலுக்கும், கிளாஸ் கண்ணாடிக்கும் இந்த மின்னூட்டங்கள் கொண்ட பண்பு வந்து உருவாச்சு. ஒரு கிளாத்தால, ஒரு பட்டு துணியால தேய்க்கும் போது உருவாச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்ணாடி தண்டு வந்து பேப்பர்ஸையும் இன்னும் சில பொருட்களையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப இந்த கிளாஸ் மெட்டீரியல், கண்ணாடி தண்டுக்கும் மின்னூட்டம் பெற்ற பண்பு, அந்த தன்மை உருவாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது ஒரு கண்ணாடி தண்டு வந்து ஒரு வகையான மின்னூட்டமும், அரக்கு ஆம்பர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து ஒரு வகையான மின்னூட்டமும் உருவாச்சு. இத ரப்பர்லையும் இந்த மாதிரி பண்பு உருவாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வச்சு மின்னூட்டங்கள் எதற்கு இருக்கு, எந்த மின்னூட்டம் எதற்கு இருக்கு அப்படின்றத வந்து வேறுபடுத்தி காட்டுவாங்க. ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயர்ல, அதாவது நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் தண்டை வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரப்பர் தண்டுக்கு வந்து எதிர் மின்னூட்டம் கொண்டதாகவும், பக்கத்திலேயே கண்ணாடி தண்டு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி தண்டுல நமக்கு வந்து நேர் மின்னூட்டம் கொண்டதாகவும் வந்து உருவாயிருக்கு. கண்ணாடி, இது வந்து ரப்பர். ரப்பர், கிளாஸ். இந்த ரெண்டு மெட்டீரியலையும் பக்கத்துல கொண்டு போகும்பொழுது இந்த ரெண்டு மெட்டீரியலையும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதாவது ஒரு ஈர்ப்பு விசை உருவாச்சு. கண்ணாடி தண்டு ரப்பர் தண்டை நோக்கியும், ரப்பர் தண்டு கண்ணாடி தண்டை நோக்கியும் வந்து நகர ஆரம்பிச்சது. ஸோ இதனால இந்த இரண்டு தண்டுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உருவாச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த படத்தின் மூலியமா
ஒரு ரப்பர் தண்டையும் கொண்டு வந்தா என்ன இருக்கு அப்படின்றது அடுத்தது வந்து ஒரு படத்தின் மூலமா விளக்குறாங்க. அதாவது ஒரு ரப்பர் தண்டு, இன்னொரு ரப்பர் தண்டு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. இது ரப்பர், இது வந்து ரப்பர். உங்களுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்குன்றதுக்காக வேறுபடுத்தி காமிச்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ரப்பர் தண்டு. இந்த ரெண்டு ரப்பர் தண்டையும் அருகருகே கொண்டு வரும்போது இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இல்லாம விலக்கு விசை உருவாயிடுச்சு. ஸோ அப்ப இந்த ரப்பர் தண்டுக்கு நடுவுல வந்து விலக்கு விசை அப்படின்னும், கண்ணாடி தண்டுக்கும் ரப்பர் தண்டுக்கும் நடுவுல வந்து ஈர்ப்பு விசை, ஒன்னை இழுக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விசை உருவாது. அதாவது ஒன்னை நோக்கி நகர்ந்ததாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரப்பர் தண்டு இருக்கக்கூடிய மின்னூட்டம், ரப்பர் தண்டுல இருக்கக்கூடிய மின்னூட்டமும் அதே மாதிரி இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய ரப்பர் தண்டு கண்ணாடி தண்டுல இருக்கக்கூடிய மின்னூட்டமும் டிஃப்ரெண்ட். ஒன்று அதே மாதிரியான மின்னூட்டங்கள் இல்லாம ரெண்டும் வெவ்வேறு மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படின்றது வந்து கண்ணாடி. இந்த கண்ணாடியிலையும் அதே மாதிரி ரப்பர் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு மெட்டீரியல்லையும் டிஃப்ரெண்ட் வெவ்வேறான மின்னூட்டங்கள் இருக்கு அப்படின்றத வந்து சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் தண்டுல இருக்க மின்னூட்டம் இன்னொரு ரப்பர் தண்டை வந்து ரிப்பல் பண்ணுச்சு, அதாவது விலக்கி தள்ளுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரப்பர் இரண்டு ரப்பர் மெட்டீரியல், ரெண்டு ரப்பர் மெட்டீரியலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ரிப்பல் ஈச் அதர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா விளக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றை ஒன்று விளக்குருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ராட், ரெண்டு கிளாஸ் ராட் கொண்டு வந்தாலும், கண்ணாடி இன்னொரு கண்ணாடி, ரெண்டு கிளாஸ் ராடையும் ஒன்னோட ஒன்று கொண்டு வரும்போதும் இங்கேயும் வந்து ரிப்பல், இது வந்து விளக்கம், ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு விலக்கு விசை உருவாயிருச்சு, ரெண்டு ஒன்னோட ஒன்று விலக்கி தள்ளுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதே மாற்றி கொண்டு வரும்போது ரப்பர் தண்டையும் கண்ணாடி தண்டும் ரெண்டும் பக்கத்துல கொண்டு வரும்போது ரப்பரில் உள்ள சார்ஜஸ், அதே மாதிரி இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ், மின்னூட்டம், ரப்பரில் உள்ள மின்னூட்டமும் கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய மின்னூட்டமும் ஒன்றை ஒன்று ஈர்த்துச்சு, அதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வகையான மின்னூட்டம் இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. மூணாவது பாயிண்ட் வந்து ரப்பர் அண்ட் கிளாஸ் ராட், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுச்சு, ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று ஈர்த்துக்குச்சு, அட்ராக்ட் பண்ணுச்சு, இழுவிசை உருவாச்சு, ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்தது. ஸோ அதனால இதுல வந்து வெவ்வேறான மின்னூட்டங்கள் உள்ளன என்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கருத்துல இருந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமா இரு வகையான மின்னூட்டங்கள் உள்ளது. ஒன்று வந்து நேர் மின்னூட்டம், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ், பாசிட்டிவ் அப்படின்னும், இன்னொன்று வந்து எதிர் மின்னூட்டம்,
நெகட்டிவ் சார்ஜஸ். நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ரெண்டு மின்னூட்டங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இனிஷியலா கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கிறதுனால ஆம்பர் அரக்கு வந்து எதிர் மின்னூட்டம், கிளாஸ் ராட் கண்ணாடி வந்து நேர் மின்னூட்டம் பெற்றதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றை ஒன்று பக்கத்துல கொண்டு போகும்போது நோக்கி நகர்ந்தது. இதுவே ரப்பர் தண்டையும் ரப்பர் அண்ட் ரப்பர், கிளாஸ் அண்ட் கிளாஸ் ரெண்டையும் பக்கத்துல கொண்டு போகும்போது டிஃப்ரெண்ட் பேர்ஸா கொண்டு போகும்போது ரெண்டுத்துக்கு நடுவுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன்னு ரிப்பல் பண்ணதுனால விலக்கி இது அதை விளக்கும், அது இதை விளக்குறதுனால ரெண்டும் நகர்ந்து போச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சோம். 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல ஜே தாம்சன் மற்றும் ரூதர்ஃபோர்ட் இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் பத்தி ஆய்வு செஞ்சாங்க. இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் அணுவானது மின் நடுநிலை கொண்டது, ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல். அகைன் இந்த நியூட்ரல் ஆட்டத்தோட மையத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ், அதே மாதிரி ஒரு நியூட்ரல் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது அணுவோட மையத்துல ஒரு புரோட்டானையும், அதே மாதிரி அணுவோட மையத்துல ஒரு நியூட்ரானும், நடுநிலை கொண்ட ஒரு துகள் நியூட்ரானும் உள்ளதாகவும், அதை சுற்றி அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் கொண்ட துகள் சுற்றி வருவதாகவும் விளக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த அணுக்கருவை இந்த இரண்டு அறிவியலாளர்கள் விளக்கி சொல்லும் பொழுது அணு வந்து நடுநிலை கொண்டதாக சொல்லியிருந்தாங்க. இந்த அணுல ஒரு பட்டு துணி, ஒரு சில்க் மெட்டீரியலை வந்து ரப் பண்ணும்போது, ஒரு ஆட்டத்து மேல ரப் பண்ணும்போது இந்த ரப்பர் மெட்டீரியல், ரப்பர் வந்து மின்னூட்டங்களை இழக்குது அல்லது மின்னூட்டங்களை ஏற்கிறது. இந்த மாதிரி விசை மூலயமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரப்பர் வந்து மின்னூட்டம் பெற்றதா உருவாகுது. இந்த மின்னூட்டம் பெற்ற முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. உராய்வின் மூலம் மின்னூட்டங்களை மின்னேற்றம் செய்தல். ஸோ இதுக்கு வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தேய்க்கிற மெத்தட்னால ஒரு பட்டு துணியை அந்த ரப்பர் தண்டு மேல, ரப்பர் மெட்டீரியல் மேல ஒரு சில்க் மெட்டீரியல் வச்சு ரப் பண்ணும் போது அந்த ரப்பர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எதிர்மின்னூட்டம் வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ அந்த நியூட்ரல் ஆட்டத்தில் எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகுறதுனால, நடுநிலை கொண்ட அணுவில் எலக்ட்ரான் வந்து சேர்றதுனால மொத்த அணுவும் எதிர்மின்னூட்டம் கொண்டதா மாறும். இதனால அந்த தண்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த அணுக்கள்லாம் இந்த விசை ஏற்கிறதோ, அதாவது அந்த பட்டு துணியால் தேய்க்கக்கூடிய அந்த விசையை உணர்கிறதோ, அந்த அணுவிற்கெல்லாம் இந்த எதிர்மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான் வந்து சேரும் பொழுது அந்த அணு வந்து எதிர்மின்னூட்டம் கொண்டதா மாறுது. அப்படி மாறும்போது அந்த அணுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மின்னூட்டம் கொண்டதா மாறும்போது மொத்த அந்த ராடுமே வந்து ரப்பர் மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ட்ரைபோ எலக்ட்ரிக், உராய்வின் மூலம் மின்னேற்றம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மாணவர்கள் லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.